உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போட கட்டுனா அவளை கட்டுனண்டா நண்பா, கட்டுனா அவளை கட்டுனண்டா இல்ல கட்டுனவன் கால தொட்டு கும்பிடுண்டா. இனியா 3 மணி நேரமா பாக்குறேன், ஒரு மாதிரி அழுகிற மாதிரி மூஞ்ச வச்சிருக்காரு தவிர கண்ணுல இருந்து கண்ணீர் வர மாட்டேங்குது. 2.5 வயசு குழந்தை திமுக பிரமுகரால கற்பழிக்கப்பட்டுச்சு. அப்ப எவனும் அழுவல. துப்புரவு தொழிலாளிக்கு அங்க உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எவனும் அழுவல. சிஎம் வந்து அழுவுறாராம், கண்கலங்குறாராம். அது சென்டிமெண்டா இருக்கான். எங்கன்னா கொஞ்சம் லாஜிக் இருக்கானா? இவனுங்க தானே படிச்ச தற்குறி. அவனுங்க தற்குறி. அங்கங்க கற்பழிக்கப்படும் போது அவங்க பொண்ணுங்க வீட்டுல பெத்தவங்க வீட்டுல எவ்வளவு கதறி இருப்பாங்க. அப்பெல்லாம் எவனும் அழுவல. அப்பெல்லாம் எந்த ஜூலி, எந்த டாக், எந்த நாய வீடியோ போடல. இப்ப வந்து அழுவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வேஸ்ட். நான் நம்பவே கூடாது. இதெல்லாம் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு பறக்காது அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கானே. நானா இருந்தா நாண்டுகிட்டு செத்துருப்பேன். அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது ஏன்னா அடையாள ஆலமரம் கூட தான் 250 வருஷமா இருக்கு. இதெல்லாம் ஒரு கதையா? ஏன் கடலாமை கூட தான் 250 வருஷம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சாதனைன்னு சொல்லிட்டு வராதீங்க சார். சரி, அதுக்கு என்ன இப்ப சொல்ல வராரு? நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். ஊசிய குத்தனா இருப்பாருங்க. சின்னதுக்கு 67 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். சீனியர்ஸ் ஒண்ணு கிழிக்கலையே. எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். அதை எதுக்கு எடுத்துக்கணும்? இந்த கொள்ளை அடிக்கிறது, கற்பழிக்கிறது, புடிங்கி தின்றது, திருட்டுத்தனம் பண்றது, இந்த ஐடியாலாம் உங்களோட வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம். இந்த இப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். சுயசரிதை எழுதணும்ல. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி, முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். முன்னாள் எம்எல்ஏ வேறையா? ஐயோ, இன்னும் பெரிய கஷ்டமா இருக்கே கேட்க. அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பாருங்க. அதான் இந்த ஆணவம் தானே உங்களை தோக்கடிச்சிச்சு, மறுபடியும் ஏன்ற மாதிரி எல்லாத்தையும் போடுறாரு. ஆக்டர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். அவருக்குன்னு அவர் கட்சிக்குன்னு ஒரு ஐடி தனியா இருக்கு. போடும்போது ஆக்டர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கீழே போடுறா சார். என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்கிறேன். டேய், உனக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது. அப்புறம் ஏன்டா நடிச்சு காட்டி டார்ச்சர் பண்ற? இல்ல, இந்த டிஃபரன்ஸை வந்து ஆக்சுவலா போட்டிருந்தாங்க. கனிமொழி அவர்கள் வந்து டிவிக்கு ஹெட் குவார்டர்ஸ் போட்டிருந்தாங்க. உதயநிதியும் ஆக்டர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். அப்ப இந்த ஆட்டிடியூடால தான் நீங்க அழிஞ்சீங்க. தம்பி 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 கருப்பு சட்டை என்ன முடிவா? அவங்க பெண்கள் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம தோழர்கள் தான் டிஸ்டர்ப் பண்றாங்க. பாவம், அவங்களுக்கு இடம் கூட. அவனை கூட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு. ஜெயலலிதா அவர்களுக்கு இதே தான் பண்ணாங்க தெரியுமா? அவர்களை வந்து என்னைக்குமே ஒரு நடிகை, ஒரு இவங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணி தான் நசுக்கப்பட்டாங்க. உதயநிதி யாரு? ஐஏஎம்மா? நான் யாரு? புறம்போக்கு. ஜெனரலா கேட்கல. நாசாவா? இல்ல, அவர் எங்க இருந்து வந்தாரு? உதயநிதி அவர் ஆக்டர் கிடையாதா? ஆக்டர்னால தானே வந்தாரு உள்ள.
நம்ம தமிழ் சினிமால சில ஆக்டர்ஸ்லாம் எப்படின்னா கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அப்படி எந்தெந்த ஆக்டர்ஸ்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கொள்கை தான் முக்கியம்னு இருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு ஆக்டர் உதயநிதி ஸ்டாலின் தான். இவர்கிட்ட என்னதான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு படத்துல கூட நடிப்புன்னு கொஞ்சம் கூட நடிச்சிருக்கவே மாட்டார். அதுக்கு காரணம் கொள்கைலாம் இல்ல. வரல. அந்த எப்பதாயா அக்செப்ட் பண்ணிக்க போறீங்க ரியாலிட்டிய? மக்கள் நம்மள உட்கார வச்சுட்டாங்க. வன்மம் ப்ரோ, வன்மத்துக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியா ஆக்டர் விஜய் அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு. அரசியல்ல 20 ஆண்டுகளுக்கு மேல ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் மாறி மாறி போட்டி போட்டு பல வெற்றி பல தோல்விகளை பார்த்து முதிர்ந்த வயசுல கருணாநிதி அவர்கள்ட்ட கேக்குறாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சொல்றதுக்கு எவ்வளவு இருக்கலாம். அவருடைய நடனம்னு சொன்னவர் கருணாநிதி. எத்தனை குடும்பங்களை அழகா ஆசீர்வாதம் பண்ணுது. இதெல்லாம் விட்டு பிச்சை எடுக்கும் சொல்லிடா, பிச்சைக்காரப்பல பீத்தரப்பல. உன் புத்தி புறம் பிச்சை எடுக்கிறதெல்லாம் போமா? சிறுமைப்படுத்துறது. அதாவது நீ நடிகை தான், நீ நடிகன் தான். இந்த ஆட்டிடியூடு மாறாம திமுக மறுபடியும் தெரியல. ஓகேவா? இல்ல என்ன எண்ணம் போல் வாழ்க்கை, அதான் அந்த எண்ணத்துக்கு தான் இப்போ வந்து நடுவு தெருல நிக்கிறது. இன்னும் அசிங்கப்பட போறாங்க, இன்னும் போக போக பாருங்க இன்னும் கேவலப்படுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. இன்னைக்கு சட்டமன்றத்துல உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு சனாதனத்தை வந்து ஒழிக்க வேண்டும், சனாதன ஒழிப்பு தொடர வேண்டும் அப்படின்னு. ஏற்கனவே இப்படி எல்லாம் பேசி பேசி தான் ஆளுங்கட்சியா இருந்த நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியா உட்காந்துருக்கீங்க. இன்னமும் இதை கண்டினியூ பண்ணுவீங்கன்னா எதிர்கட்சியா கூட இருக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டுல ஒரு ஆளா கூட இருக்க மாட்டீங்க. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். ஞாபகம் இருக்கா ஸ்டாலின் ஐயா சொன்னது? எனக்கு ஓட்டு போட்டவர்கள், எனக்கு ஓட்டு போடாதவர்கள் எல்லாருக்குமான முதலமைச்சராக நான் இருப்பேன். ஒண்ணு, என்னுடைய இரும்பு கரம் பார்த்துட்டு சும்மா இருக்காது. பெண்கள் பாதுகாப்புல சமரசமே பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோன்ற திமுறோட யாராச்சும் கட்சிக்காரர்கள் ஏதாவது செஞ்சால் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. அத வந்து டாஸ்மாக வந்து பிரைவேடைஸ்டா மாத்துற மாதிரி ஒரு நியூஸ் ரூமர் இது. எனக்கு வந்து உண்மையா போயான்னு தெரியல. ஆனந்தி, சிஎம் விஜய் டாஸ்மாகை ஒரு வழி செய்து விட வேண்டும் என முடிவு செய்து விட்டார் என்றுதான் நினைக்கிறேன். சிஎம் விஜய் பிறப்பித்த உத்தரவிலே 717 கடைகளை மூட வேண்டும். இன்னும் ஒரு 15 தினங்களுக்குள் 2வது லிஸ்ட் ஒன்று வருகிறது. அதில் மேலும் ஒரு 750 கடைகள் மூடப்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல், உறுதியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. வாங்களே சோபமான மருந்துவோம், இன்றையிலிருந்து திருந்துவோம். குடிக்கிறதை விட்டு குடிக்கலாமா? குடிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.